ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கான கேள்விகளையும் அக்காட்ட போய் நம்ம எல்லாருமே ஆலோசனைகள் கேட்கலாம். பிரைஸ் லார்ட்க்கா. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா, நீங்க? நல்லா இருக்கேன் ஆண்டவர் கிருபையில. என்ன கொஸ்டினோட வந்திருக்கீங்க இன்னைக்கு? வாங்க வீடியோ பார்க்கலாம். ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டா கூட நிறைய பேர் இந்த குற்ற உணர்வுனால இந்த காலத்துல அதிகமா பாதிக்கப்பட்டுட்டே இருக்காங்க. இனிமேல் அவ்வளவுதான் பாவம் செய்துட்டேன், இனிமேல் நான் ஊழியம் செய்யறதுக்கு தகுதி இல்லை, இனிமேல் நான் ஜோம் பண்றதுக்கு தகுதி இல்லை, இந்த நம்ம இளையகுமாரன் சொன்ன மாதிரி இனி உங்களுடைய பிள்ளை என்று சொல்வதற்கே நான் பாத்திரவான் அல்ல அப்படின்ட்டு அநேகர் அப்படி நினைக்கிறது வேற. ஆனா நினைச்சு கர்த்தரை விட்டே ரொம்ப தூரமா ஜோம் பண்ணாம ரொம்ப ஏதோ ஒரு கில்ட்டினஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த காலத்துல உண்மையிலேயே நம்ம நிறைய பேரு ஊழியம் செய்யலாம், கர்த்தர் பிரியமா வாழணும்னு சொல்லி அர்ப்பணிச்சிருக்கலாம், கர்த்தருக்காக ஓடிக்கிட்டு இருக்கலாம். ஆனாலும் இந்த குற்ற உணர்வு ஒருத்தங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு கர்த்தரோட இணையவே முடியாத மாதிரி அவங்களே பேக் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி குற்ற உணர்வுகள் எந்தெந்த டைம் வரும், இப்படி நடக்கிறதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குற்ற உணர்வு வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செய்யும் போது, மேபி அதுல பைபிள்ல சொல்லப்படாம இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சினிமா பாத்துறது, அவங்க முக்கியமா ஒரு மெசேஜ் கேட்பாங்க, அடுத்து அவங்களே அறியாம உள்ள 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 போய் ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருவாங்க. அந்த கில்ட்டினஸ்ல பயங்கரமா மாட்டிக்கிடுவாங்க. அதாவது நான் இப்படி பார்த்துருக்க கூடாதுல்ல, நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது, ஒருவேளை நாளைக்கு அவங்களுக்கு முக்கியமான ப்ரேயரோ மெசேஜோ ஏதோ ஒன்று சம்திங் இருக்கலாம். அப்போ அவங்க ஊழியம் செய்யும் போதோ இல்லைன்னா கர்த்தருக்கு பிரியமா வாழணும்னு ஆசைப்படும் போதும் இந்த மாதிரி ஒரு சின்ன தப்பு செய்யறதுனால அல்லது துணிகரமா ஏதோ ஒரு பாவம் செய்யறதுனால அவங்க ரொம்ப பெரிய கில்ட்டினஸ்ல வந்துடுறாங்க. ஒண்ணு கர்த்தருக்கு பிடிக்காததை நான் செஞ்சுட்டேனே, கர்த்தருக்கு இது பிடிக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சும் நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படிங்கிற ஒரு கில்ட்டினஸ் அவங்களுக்குள்ள வரலாம். ரெண்டாவது என்னன்னா, பைபிளுக்கு முரண்பாடான காரியத்தை செய்யறது. கெட்ட வார்த்தை ஒன்றும் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஒரு சிலர் கர்த்தருக்கு அர்ப்பணிச்சிருப்பாங்க, நான் இனிமேல் பைபிள் வசனத்தின்படி நடக்க போறேன், கர்த்தர் பிரியமா தான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ப்பணிச்சிருப்பாங்க. அப்போ அவங்களோட பழைய ஜென்ம சுவாபம் என்ன பண்ணும்னா சம்டைம்ஸ் வந்துடும். கோபத்துல கெட்ட வார்த்தை பேசுறது, இல்லைன்னா வேதத்துல எதாவது செய்யக்கூடாது, இப்படி நீங்க பண்ணவே கூடாதுன்னு போட்டிருக்கோம். உலக ஆசைக்கு இடம் கொடுக்க கூடாது, அப்புறம் இச்சையான காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்போ நான் பைபிளுக்கு மாறா நடந்துட்டேனே, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நடக்க கீழ்ப்படிய முடியாம போயிருச்சு, வேத வார்த்தைக்கு விரோதமா பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் ரொம்ப கில்ட்டி ஆயிருவாங்க. ஓகே, தேர்டா நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா கீழ்ப்படியாமை. நிறைய நேரம் கர்த்தர் ஒரு சிலருக்கு பர்சனலா ஒரு சில விஷயம் சொல்லியிருப்பாரு, இது எல்லாருக்கும் பொருந்தாது, ஒரு சிலருக்கு பொருந்தும். ஒரு உதாரணத்துக்கு, இந்த சாப்பாடுன்னு இனிமேல் சாப்பிடக்கூடாது அப்படின்னு யாருக்காவது சொல்லியிருப்பாரு, அவங்க மறந்தோ அல்லது சூழ்நிலை நிமித்தமாவோ சாப்பிட்டுறது, இது ஒண்ணு. அப்புறம் டிராவல், அதாவது ஆண்டவர் ஒரு சில இடத்துக்கு போகவே கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஒரு இடத்துக்கு ஒரு மினிஸ்ட்ரியே வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சுலாம் சமீபத்துல ஒரு மினிஸ்ட்ரி செய்யக்கூடிய ஒருத்தங்க தான். அவங்க மினிஸ்ட்ரிக்கு தான் போனாங்க, ஆனா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. என்னன்னா, கர்த்தர் நீ போக கூடாதுன்னு சொன்னாரு, வேற வழி இல்லாம போயிட்டேன், நான் போயிருக்கேன். ஆக்சுவலி மினிஸ்ட்ரி சக்சஸ் தான், ஆனா கர்த்தர் போக கூடாதுன்னு சொன்ன இடத்துக்கு நான் போயிட்டேனேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. ரொம்ப கில்ட்டினஸ்னால கஷ்டப்பட்டாங்க. சோ இந்த மாதிரி டிராவல்ல, அப்புறம் இந்த இடத்துக்கு போக ஒரு சில இடம் இருக்கும், எல்லாருமே போகக்கூடியதா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் ஒரு சில நேரம் இந்த இடத்துக்கு நீ போக வேண்டாம், போக கூடாதுன்னு சொல்லிப்பாரு. சோ கர்த்தருடைய வார்த்தையை மீறி யாராவது போடுறாங்க அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாம போகும்போது சிலருக்கு கில்ட்டினஸ் அதிகமா வரும், ரொம்ப இதனால கஷ்டப்பட ஆரம்பிப்பாங்க. இரண்டாவது உடன்படிக்கை. கர்த்தரோட இவங்க சில உடன்படிக்கை பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம இருக்கோம்னா, நம்மளே கர்த்தரோட, ஆண்டவரே உங்களுக்காக இனி நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, செய்ய மாட்டேனோ அல்லது செய்யறேன்னு சொல்லியோ, ஒரு உதாரணத்துக்கு பிரேயர் டைமா இருக்கலாம், நான் 10 மணிக்கு ரெகுலரா அவங்க கூட பிரேயர் பண்ணிடுவேன், இப்படி பிரேயர் டைம் கொடுத்துருப்பாங்க. ஆரம்பத்துல கர்த்தரோட உள்ள அன்பு ஒருத்தவங்க உண்மையிலே வச்சிருக்கும் போது அந்த பிரேயர் டைமை மிஸ் பண்ணின உடனே அவங்களுக்கு கில்ட்டினஸ் வர ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன நேரத்துக்கு ஜோம் பண்ணலேன்னு, நான் கர்த்தருக்காக இதை செய்வேன்னு சொன்னேன், என்னால செய்ய முடியலன்னு சொல்லி சிலர் கஷ்டப்படுவாங்க. ஒரு பொருத்தனையா கூட இருக்கலாம், சிலர் பொருத்தனை பண்ணி நான் கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாங்க, கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் ஆயிரும், அல்லது வீட்டுல ஒரு சிலர் கட்டாயப்படுத்தி ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். சோ இதனால சில நேரங்கள்ல குற்ற உணர்வுனால பாதிக்கப்பட ஆரம்பிப்பாங்க. குற்றுணர்வு வர்றதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, பிசாசோட சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது. சில நேரம் பிசாசு நல்லதே சொன்னா கூட கட்டாயம் அவன் சத்தத்தை கேட்கவும் கூடாது, கீழ்ப்படியவும் கூடாது. 40 days ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு பயங்கர பசியோட ஆண்டவர் வர்றாரு, பிசாசு உண்மையிலே அன்புல அக்கறையில பேசுற மாதிரி, ஏன் பாவம் நீங்க இவ்வளவு பசியா இருக்கீங்க, இது வேணா மாத்தி சாப்பிடலாமேன்னு சொல்லலாம். பிசாசு நல்லதே சொன்னா கூட அவனோட சத்தத்துக்கு கீழ்ப்படிய கூடாது. ஏன்னா அவனோட சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டாலே கொஞ்ச நேரத்துல நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம இப்படி செஞ்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. சோ அதனால கில்ட்டினஸ் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிக்கும். சோ அடுத்து பின்மாற்றம் வந்துருச்சுன்னா அவங்க எப்படி பாதிக்கப்படுவாங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்து பார்க்கலாம். குற்றவாளினால பாதிக்கப்பட்டு கர்த்தர்கிட்ட வராம அவங்க விலக ஆரம்பிச்சிட்டாலோ, ஃபர்ஸ்ட் அவங்க பிசாசோட சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. யாரா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி பாதிக்கப்படுவாங்க, எந்த மாதிரி சவுண்டை ரிசீவ் பண்ணி அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, உனைய ஏசப்பாவுக்கு பிடிக்காது, இந்த சவுண்டை உடனே ரிசீவ், இது உண்மையா,
கிடையவே கிடையாது. ஏசப்பா எல்லாரையுமே நேசிக்கிறார், நமக்காக தான் அடிக்கப்பட்டிருக்காரு. ஆனா உனைய ஏசப்பாவுக்கு பிடிக்காது, நீ இப்படி இருக்கிறதுனால ஏசப்பா உன்னை வெறுத்துட்டாரு, இனி நீயே போய் பேசினாலும் பேச மாட்டாரு, இப்படி ஒரு டீம் பாதிக்கப்படுவாங்க. இன்னொரு டீம் எப்படி பாதிக்கப்படுவாங்கன்னா, ஏசப்பா எவ்வளவு நல்லவர்னு சொல்லியும் பாதிக்கப்படுவாங்க. நல்லவர்னு சொல்லி குற்ற மனசாட்சி வரும். அவர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப பரிசுத்தமானவரு, ஆனா நீ எவ்வளவு பெரிய பாவி, நீ ரொம்ப மோசம், நீ ரொம்ப கேவலம், அவர் கிட்ட போறது கூட உனக்கு தகுதி கிடையாது, அவர்கிட்ட நெருங்க கூட எனக்கு தகுதி கிடையாது, நான் ரொம்ப பாவி அப்படின்னு சொல்லிட்டு அநேகருடைய இருதயத்துல இந்த பிசாசு பேச ஆரம்பிக்கும். இந்த பேசுற சத்தத்துக்கு யாரும் கட்டாயம் செவி கொடுக்க கூடவே கூடாது. ஆனா இந்த கில்டினஸ்னால, இந்த குற்ற உணர்வுனால யாராவது பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நேரத்துல இதுக்குதான் அதிகமா செவி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களால தேவ சமூகம் கஷ்டமா தெரியும், அதனால பிசாசோட சத்தத்துக்கு அதிகமா செவி கொடுத்து பின்னாடி போயிருவாங்க. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, கர்த்தரை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க, கர்த்தருடைய பிரசனத்தை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. ஒரு சிலர் பார்ப்போம், சில தப்பு பண்ணிருப்பாங்க, அப்போ பிரேயர் ஃபெலோஷிப்பை கட் பண்ணிடுவாங்க, சர்ச்சுக்கு போறதை நிப்பாட்டிடுவாங்க. நானே சரியில்லை, சர்ச்சுக்கு போய் என்ன செய்யறது, நானே சரியில்லை, ஊழியம் பண்ணி என்ன செய்யறது, நானே சரியில்லை, சண்டே கிளாஸ் எடுத்து என்ன பண்றது, நானே சரியில்லை, நான் இந்த மாதிரி ஜோம் பண்ணா மட்டும் ஏசப்பா கேட்டு வரா, சரியில்லாத நான் எதுக்கு தேவையில்லாம ஜோம் பண்ணி, நான் ஒழுங்கா இருந்தா தானே ஜோம் பண்ணணும், நானே சரியில்லை அப்படின்னா இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, குற்ற உணர்ச்சினால பாதிக்கப்பட்டவங்க அதிகபட்சம் கர்த்தர் தனக்கு கொடுத்த பொறுப்பு, கர்த்தர் தனக்கு கொடுத்த, கர்த்தர் நம்மளை எவ்வளவு நம்பி இருக்கிறாரு, நம்பிக்கை எல்லாத்தையுமே வேண்டான்னு சொல்லிட்டு பின்னாடி போக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ரெண்டு ரீசன்னாலுமே அவங்க பேக் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மூணாவது என்ன அப்படின்னா, சம்டைம்ஸ் கர்த்தரே வந்து அவங்களோட பேசுவாரு, ஆனா அவங்களுக்கு உணர்வே இருக்காது, நம்பவும் மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஏதாவது ஒரு மீட்டிங்லயோ இல்லைன்னா பைபிள் எடுத்து வாசிக்கும் போதோ, அனாதி சிநேகத்தினால உன்னை நேசிக்கிறேன், தாய் தகப்பன்னு உன்னை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன், கைவிட மாட்டேன், பைபிள் மூலமா ஆண்டவர் பேசுவாரு. அல்லது ஏதாவது சர்ச்சஸ்ல உட்காந்து ஆண்டவர் பேசினா கூட இவங்க தனக்கு இல்லைன்னு நினைப்பாங்க, ஏதோ தெரியாம வந்துருச்சு, இது எனக்கு இல்ல, நான் ஒரு பாவி, என்னை எப்படி ஏசப்பா ஏத்துக்கிடுவாருன்னு சொல்லிட்டு கர்த்தர் எந்த வகையில பேசினாலும் கர்த்தரோட சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பின்மாற்று, ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சுவாங்க, அவங்களால முடியாம போயிடும். ஓகே, அடுத்து என்னன்னா, பயப்பட ஆரம்பிச்சுவாங்க. எல்லாருமே கட்டாயம் ஃபியூச்சரை நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சுவாங்க, எதிர்காலத்தை நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சுவாங்க. கர்த்தர் தனக்கு என்னெல்லாம் சொன்னாரு, இது எதுவும் இனிமேல் நடக்காதுல்ல, ஏசப்பாவுக்கே எனக்கு பிடிக்காதுன்னா என்னோட லைஃப் என்ன ஆகும், கட்டாயம் லைஃப் கெட்டுதான் போகும், கட்டாயம் லைஃப் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே, யாரெல்லாம் இந்த குற்ற உணர்வுனால பாதிக்கப்பட ஆரம்பிக்காங்களோ அவங்க எல்லாருமே அதிகமா பயம், தன்னால பயம் வந்துடும். தனக்கு ஒரு சின்ன வியாதி வந்துட்டா கூட அது வரைக்கும் பயப்படாம இருப்பாங்க, கர்த்தர் பாத்துக்குவாருன்னு. ஆனா இந்த குற்றுணர்வு வந்த உடனே சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமா பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா, சந்தேகம், அளவுக்கு அதிகமான அவிசுவாசம், கர்த்தர் தனக்கு கொடுத்த தரிசனத்து மேல நம்பிக்கை போயிடும், அவிசுவாசம் வர ஆரம்பிச்சிடும். கர்த்தர் உன்னை இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி என்னென்ன வாக்குத்தத்தங்கள் கொடுக்காரோ அது வரைக்கும் நம்புவாங்க. ஆனா இந்த குற்ற உணர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் அவங்க எதையுமே நம்ப முடியாத அளவுக்கு பயங்கரமான அவிசுவாசத்தினால பாதிக்கப்பட ஆரம்பிப்பாங்க. கட்டாயம் எனக்கு நடக்காது, கட்டாயம் என் வாழ்க்கை நல்லா இருக்காது, கட்டாயம் ஏசப்பா எனக்கு உதவி செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு லெவலுக்கு மேல கர்த்தர் தனக்கு விரோதமானவர், கர்த்தர் தனக்கு எதிரானவர், கர்த்தர் ஏசப்பாவுக்கும் என்னை பிடிக்காது, அவரு ஒருவேளை அவர் நல்லவரா இருந்தா கூட என்னை பிடிக்காது, இல்லைன்னா சம்டைம்ஸ் நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன ஆயிருன்னா, ஏசப்பாவே நல்லவர் கிடையாது, ஏசப்பாவே ரொம்ப மோசம், ஏசப்பாவே நல்ல கேரக்டர் கிடையாது, அவர் இப்படிதான் பண்ணுவார், ரொம்ப ஓவரா பண்றாரு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இருதயத்துல திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சரிக்கா, இந்த குற்ற உணர்வுல இருந்து சரியாகிறதுக்கு, இதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பிசாசு தான் பேசுறாங்கிறத கண்டுபிடிக்கணும். நெகட்டிவ் தாட்ஸுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. நிறைய பேர் பாதிக்கப்படுறதோட முதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். சோ பிசாசு நம்ம இருதயத்துக்குள்ள வந்து, நம்ம சிந்தனைக்குள்ள வந்து பைபிளுக்கு மாறா, கர்த்தரோட குணாதிசயத்துக்கு மாறா அவன் என்ன பேசினாலும் நம்பவே கூடாது. கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்துக்கு விரோதமா எது சொன்னாலும் நம்பவே கூடாது. நெகட்டிவ் தாட்ஸ் டோட்டல் அவாய்ட் பண்ணணும். விசுவாசத்தை அதிகப்படுத்த என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஃபர்ஸ்ட் விசுவாச அறிக்கை பண்றது, ஏசப்பாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், கட்டாயம் என்னை மன்னிப்பாரு, கட்டாயம் என்னை பரிசுத்தப்படுத்துவாரு, நான் திருப்பி உற்சாகமா ஊழியம் செய்வேன், இந்த ஒரு தாட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். சோ நெகட்டிவ் தாட்ஸுக்கோ பிசாசோட சத்தத்துக்கோ இந்த மாதிரி நேரத்துல இடம் கொடுக்க கூடாது. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா யூதாஸ் காரியத்து. சோ யூதாஸை பொறுத்த வரைக்கும் ஏசப்பாவை நம்பல, அவர் அப்படிதான் சொல்லணும். ஏசப்பா காட்டி கொடுத்தோனையே சிநேகிதனேன்னு சொல்றாரு. அப்போ ஏசப்பாவோட வார்த்தையில அவனுக்கு நம்பிக்கை இல்ல, காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் எப்படி சிநேகிதனாக முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் அவருக்கு வந்துருச்சு. ரெண்டாவது, பிசாசோட சத்தத்துக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். தற்கொலை பண்ணிடணும், இனிமேல் இவங்க யாரையுமே அவனுக்கு பிடிக்காது, ஏசப்பாவுக்கே அவனுக்கு பிடிக்காது, நீ உயிரோடு இருக்கதே வேஸ்ட், கட்டாயம் அவன் மைண்டுக்குள்ள இதெல்லாமே ஓடி இருக்கும், யாராலையும் நம்மள ஃபேஸ் பண்ண முடியாது, யாருக்குமே நம்மள பிடிக்காது, இந்த மாதிரி நிறைய யோசிச்சிருப்பான். சோ இந்த மாதிரி விஷயங்கள், பிசாசு தாட்ஸ் என்ன கொண்டு வந்தாலும் அவனோட சத்தத்துக்கு செவி கொடுக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, எனக்கு மன்னிப்பும் சமாதானமும் திருப்பி வேணும்னு ஆசைப்படணும். இந்த ஆசை இருந்தாலே சரியாயிரும். எனக்கு கட்டாயம் மன்னிப்பு வேணும். நம்ம ஒரு தப்பு செஞ்சிருக்கோம், ஒரு பாவத்தினால அடிமைப்பட்டிருக்கோம், அப்போ நான் திருப்பி மன்னிக்கப்படணும், திருப்பி நான் ஆண்டவரோட இருந்த பழைய வாழ்க்கை வேணுங்கிற ஆசை கட்டாயம் வேணும். இந்த ஆசையை குறையும் போதுதான் ஆபத்துக்குள்ளேயே போயிருவாங்க நிறைய பேர். வந்து இளையகுமாரன் மாதிரி எடுத்துக்கோங்களேன். சோ அவர் ரொம்ப தூரம் போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்கிறாரு, நான் எங்க அப்பா வீட்டுல எவ்வளவு நல்லா இருந்தேன், அந்த இடத்துக்கு போவேன்,
பிள்ளையா ஒருவேளை அவர் ஏத்துக்கலனா கூட வேலைக்காரனாவோ போது நான் கட்டாயம் இருப்பேன், வேலைக்காரனா கூட நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு இருதயத்துக்கு வராரு. சோ கில்டினஸ்ல இருக்கிற யாரா இருந்தாலும் கட்டாயம் கர்த்தர் என்னைய மன்னிக்கணும், திருப்பி நான் அவர் பிள்ளையா மாறணும் அப்படிங்கிற ஆசை கட்டாயம் வரணும். மூணாவது, ஏசப்பா மட்டும்தான் என்னை விடுதலையாக்க முடியும்னு கர்த்தரோட சமூகத்துல காத்திருக்கணும். இந்த ரெண்டு நினைப்பாங்க, நிறைய பேர் நினைப்பாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய டைமும் கொடுக்காம மிஸ் பண்ணிடுவாங்க, ஸ்கிப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நினைச்சாலே நல்லாயிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அப்படி கிடையாது. கர்த்தர்ட்ட கட்டாயம் மன்னிப்பை வாங்கணும். இந்த மன்னிப்பை வாங்குறதுக்கு உண்மையிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். நம்ம கட்டாயம் ஆண்டவர்கிட்ட எத்தனை முறையா இருந்தாலும் மன்னிப்பு கேட்க கூச்சப்படாம, ஃபீல் பண்ணாம, ஏசப்பா பாவம், ஏசப்பாவே பாவம், நமக்கே எத்தனை தடவை மன்னிப்பு அறிவிப்பலாம் நினைக்காம மன்னிப்பு கேட்டுடணும். ஓகே, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், இதை மட்டும் யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஒரு மனுஷன் ஒரு தப்பு செய்யறான், அவன் தப்பு செஞ்சு அவனோட லைஃப்ல, மனுஷங்கனாலே தப்பு செய்யதான் செய்வாங்க, லைஃப்ல தப்பு இல்லாத மனுஷனே கிடையாது. சோ பொதுவா மனுஷங்களை எத்தனை தடவை ஏசப்பா மன்னிப்பாங்க? நிறைய தடவை மன்னிப்பாங்க. நிறைய தடவை மன்னிப்பாங்க. சூப்பர். எத்தனை தடவைனாலும் மன்னிப்பாங்க. நிறைய தடவைங்கிறது எத்தனை தடவைனாலும் மன்னிப்பாங்க. ஓகே, ஒரே தப்ப திருப்பி திருப்பி செய்யறான், எத்தனை தடவை மன்னிப்பாங்க? அவங்க மாறுற வரை மன்னிப்பாரு. அதாவது மாறுற வரைக்கும் அதை சொல்ல முடியாது, மாறணுங்கிறதுக்காக மன்னிப்பாரு. இந்த வேர்டை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மாறுற வரைக்கும் இல்ல, மாறணுமேங்கிறதுக்காக மன்னிப்பாரு. அவர் மன்னிக்கலன்னா இவன் மாற முடியாது. சில நேரம் மன்னிப்பு தான் நிறைய பேரை மாத்தவே செய்யும். ஒரு சிலர் மன்னிக்கப்படாம இருக்கும்போது அவங்களுக்கு கில்ட்டினஸ் அதிகமாகும், ரொம்ப பின்மாற்றத்துக்குள்ள போயிருவாங்க, அளவுக்கு அதிகமா ரொம்ப சோர்ந்து டல்லா போயிருவாங்க, கர்த்தரை விட்டே போயிருவாங்க. அப்போ அவரை விட்டு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய ரொம்ப விலையேறப்பட்ட ஒண்ணுதான் மன்னிப்பு. எங்கேயுமே கிடைக்காத ஒண்ணு. மாறுறதுக்காகங்கிறது, மாறுற வரைக்கும்னு சொல்றதை விட மாறணுங்கிறதுக்காக மன்னிக்காரு. இந்த காலத்துல ஏசப்பா நிறைய பேரை மன்னிக்கிறதுக்குமே ரெடியா இருக்காரு. எதுக்காக அப்படின்னா, பரலோகத்துக்கு வரணும். எத்தனை முறைனாலும், நிறைய பேர் சிலர் எல்லாம் சொல்லுவாங்க, நீங்க எத்தனை தடவை ஏசப்பா மன்னிச்சாருன்னு கவுண்டிங்கே தெரியாது. எனக்கே என்னை பிடிக்காம இருக்கும்போது கூட அவர் நான் உன்னை மன்னிச்சிட்டேன் வாரேன்னு சொல்லி எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் சொல்றதை நம்ம கேட்டிருப்போம். சோ எத்தனை முறைனாலும் கர்த்தர் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறாரு. எதுக்காகனா, இனி பாவம் செய்யக்கூடாது, திருந்தணும், மாறணும் அப்படிங்கிறதுக்காக. சோ இப்படி ஒரு மன்னிப்பு, நான் மாறணும், நான் திருந்தணும், நான் பாவம் செய்யக்கூடாதுங்கிற இருதயத்தோட நம்ம மன்னிப்பு கேட்கும்போது கட்டாயம் ஏசப்பா நம்மளை மன்னிச்சு பழையபடி அவரோட வாழ சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நமக்கு கர்த்தர் கொடுப்பாரு. தேங்க்ஸ்க்கா. உங்களுக்கு இந்த மாதிரி கேள்விகள், சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் உங்களோட கேள்விகளை, சந்தேகங்களை அனுப்பி வைங்க. அடுத்த வாரம் வேற ஒரு கொஸ்டினோட பார்க்கலாம். பாய்.